வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 2 மற்றும் 3 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹூண்டா மற்றும் சோகராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தலுங்க அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224A என சொல்லியிருக்காங்க. புனிதா அரோரா முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல். தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரஞ்ச் பழங்குடியினரால சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா பாப் டைலான் நோக்ராம். பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட். அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாட்டா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018 ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் மற்றும் ஆயுஷ்மான் சகக்கர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் 2021. ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. ஐசிசி ஆண்கள் சாம்பியன் டிராபி 2025 தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஷிகர் தவான். தீபகற்ப இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நீலக்கண்ண தேனியின் முதல் இனப்பெருக்க தளம் எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாடு. பெரிய கொல்லப்புற பறவைகள் எண்ணிக்கையின் போது அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்க கடலோர பகுதியில் எந்த ஆயுதப்படை சாகர் கவாச் பயிற்சி நடத்தியது? இந்திய கடலோர காவல் படை. மகாராஷ்டிரா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை டாலிபோர் ஸ்வர்சீனா ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் மகாராஷ்டிரால பூனே அப்படிங்கிற இடத்துல மகாலுங்கா பாலிவாடி அப்படிங்கிற ஸ்டேடியத்துல நடந்துச்சு. மகாலுங்கா பாலிவாடி. 2024 விம்பிள்டன் ஓப்பனை கார்லோஸ் அல்கரஸும் பார்பரா கிரிச்சிகோவாவும் ஜெயிச்சிருக்காங்க. 2024 யுஎஸ் ஓபன் ஜானிக் சின்னர் மற்றும் அரினா சபலன்கா. பில்லிஜின் கிங் கோப்பை போன வருஷம் இத்தாலி நாடு ஜெயிச்சிருக்காங்க. 2024-25 ஆஸ்திரேலிய ஓப்பனை ஜானிக் சின்னரும் மேடிசன் கீஸ் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை ஓப்பன் 2025 ஜில் டீஷ்மன் ஜெயிச்சிருக்காங்க. 2025 சென்னை ஓப்பன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை கிரியன் ஜாக்கெட் ஜெயிச்சிருக்காங்க. பைலட்களுக்கான மின்னணு பணியாளர் உரிமத்தை சீனாவுக்கு பிறகு அறிமுகப்படுத்திய உலகின் 2வது நாடு எது? இந்தியா. உலகின் முதல் கரும்புலி சஃபாரி அறிமுகப்படுத்தின மாநிலம் ஒடிசா. உலகின் முதல் ஓமடிவா கோயில் அறிமுகப்படுத்தின நாடு ராஜஸ்தான். விலங்கினங்களின் முழு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் கார்பன் ஃபைபர் அதிவேக ரயில் செட்ரோவோ 1.0 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ருமி 1. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் பஸ்ஸுக்கு வீரம் மகா சம்ராட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க பெங்களூர். மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் 2025 வென்றது யார்? மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப்பை இந்த வருஷம் விஸ்வா ராஜகுமார் ஜெயிச்சிருக்காங்க. கமல் சாவ்லா ஐபிஎஸ்எஃப் உலக ஆண்கள் 6 2024 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. தனுஸ்ரீ பாண்டே உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பங்கஜ் அத்வானி உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 ஜெயிச்சிருக்காங்க. ஹர்மித் தேசாய் WTT ஃபீடர் கேரகாஸ் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ரித்திகா ஹூடா உலக ராணுவ சாம்பியன்ஷிப்ல தங்கம் வென்ற 2வது பெண்மணி. பள்ளி குழந்தைகளுக்கு விபத்து காப்பீடு வழங்குவதற்காக சிக்ஷா சஞ்சீவனி பீமா யோஜனா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? சிக்ஷா சஞ்சீவனி பீமா திட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க.
டிஜிட்டல் லோக் அதாலத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் கூட்டுறவு வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பிறகு லித்திய படிவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான்ல. முக்கியமந்திரி விஸ்வகர்மா ஓய்வூதிய யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். உச்சநீதிமன்றம் ராஜஸ்தானுக்கு 2030க்கு முன்னாடி குழந்தை திருமணத்தை ஒழிக்க இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வருண் சாகருடைய பழைய பெயர் பொய் சாகர் ஏரி. கிங் எட்வர்ட் நினைவு பவனுடைய புதிய பெயர் மகுரிஷ் தயானந்த் விஸ்ராந்த் கிருஹ். 34வது ITTF இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியை நடத்தும் நாடு எது? சைனா நாடு இந்த டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கான சின்னம், அதாவது மேஸ்காட், பெங் பெங். இங்கிலாந்து கபடி உலகக்கோப்பை 2025 நடத்த போறாங்க. சவுதி அரேபியா 2027 ஆசிய கோப்பை கால்பந்து நடத்த போறாங்க. பிரேசில் நாடு பெண்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. ஆஸ்திரேலியா 2026 அடுத்த வருஷம் ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் மகளிர் ஆசிய கோப்பை நடத்த போறாங்க. சால்ட் லேக் சிட்டி உட்டால 2034 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாராலிம்பிக்ஸ் நடக்க போகுது. பிரான்ஸ் நாடு 2030 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நடத்த போறாங்க. ஸ்காட்லாந்து 2026 காமன்வெல்த் விளையாட்டு. சவுதி அரேபியா ஃபிஃபா உலகக்கோப்பை 2034 நடத்த போறாங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ ஃபிஃபா உலகக்கோப்பை 2030 நடத்த போறாங்க. ஜுமோயர் பினாந்தினி எந்த மாநிலத்தில் நிகழ்த்தப்படும் பாரம்பரிய நடனம்? அதாவது ஜுமோயர் பினாந்தினி அசாம் மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நடனம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டா ஒரு 8000 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி நடனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜுமோயர் பினாந்தினி அப்படிங்கிற ஒரு நடனத்தை. கூட்டுறவு மேலாண்மைக்கான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க அசாம் மாநிலம். பராக் பூபன் அசாமுடைய 2வது வனவிலங்கு சரணாலயம். குழந்தை திருமணத்திற்கு எதிராக நிஜித் மோயனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அசாம் மாநில மிஷன் பசுந்தரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீபூமி என கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு ஸ்ரீபூமி அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கோன் திருவண்ணாச்சரிய விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கு திருவண்ணாச்சரிய விருது வாழ்நாள் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. விக்டரி ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரிகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜேம்ஸ் ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாவிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.